நீ வந்து உன் உடலை ஏன் வருத்திக்கிட்டு நீ ஏன்னா நீ இருக்கணும் பெண்ணு நீ நீ வந்து உன் வயிறை காய போடக்கூடாது. நீ நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். எப்படி ஆதவனை பார்த்து அந்த சூரியகாந்தி மலருதோ அந்த மாதிரி உன்னுடைய முகத்தை பார்த்துதான் அப்பா குழந்தைகள் எல்லாருமே உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. உன்னுடைய முகம் மலர்ந்திருந்தா அவங்க மலர்ச்சியா இருக்காங்க. சிகரெட் பிடிச்சி அதாவது அலட்சியப்படுத்துறதுனாலதான். அதை வந்து பொய் பிடிக்கிறவங்களுக்கும் வச்சுக்கலாம். புற்று வளருது, என்ன ஆகும்? உன்னுடைய மரணம் வந்து என்ன சொல்லுவாங்க, அது 6ஆம் விரலான அந்த சிகரெட் வந்து நீ பிடிக்கும்போது உன்னுடைய அந்த இறுதி இது கங்குல வந்து உன்னுடைய சாவு இருக்குன்னு சொல்லுவாங்க. சாதி இப்பெல்லாம் சாதி மதம் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப இன்னொரு பக்கம் நம்மளை எல்லாம் வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், யாருக்கும் சொல்ல வேண்டியது. எல்லாருமே இப்போ வந்து ஒரு குப்பனும் சுப்பனும் தேநீர் கடையிலேயே அவ்வளவு நமக்கு விஷயங்களை சொல்றாங்க. அவங்க நல்ல யாரும் ஏமாத்திட முடியாது. இனி தேர்தல் வரப்போகுது, வாக்காளனை யாரும் ஏமாத்த முடியாது. விழிப்புணர்வோடு தான் போடுறாங்க. எங்கே சாப்பாடு நல்லா கிடைக்குதோ, மக்களுக்கான எல்லா நலன்களை யார் தர்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். இந்த வருஷம் இவர் தராரா, இந்த டென்யூர்ல இவர் தராரா, இந்த அவருக்கு ஓட்டு போடுவேன். இவங்க தருவாங்களா, அவங்களுக்கு ஓட்டு. நீ வந்து உன் உடலை ஏன் வருத்திக்கிட்டு நீ ஏன்னா நீ இருக்கணும் பெண்ணு நீ நீ வந்து உன் வயிறை காய போடக்கூடாது. நீ நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். பெண்கள் வந்து சூரியகாந்தி பூ மாதிரி எப்படி ஆதவனை பார்த்து அந்த சூரியகாந்தி மலருதோ அந்த மாதிரி உன்னுடைய முகத்தை பார்த்துதான் அப்பா குழந்தைகள் எல்லாருமே உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. உன்னுடைய முகம் மலர்ந்திருந்தா அவங்க மலர்ச்சியா இருக்காங்க. ஒரு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அம்மாவுடைய முகத்தை தான் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு ஆணி வேற இருக்கிற அம்மா எப்ப பாரு அந்த குழந்தைங்களை பசிக்க போட்டுவிட்டு நேரத்துக்கு சமைக்காம கோயிலே போய் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறதும், விரதம் இருந்து தன்னை வருத்திக்கிறதும், அதெல்லாம் வந்து என்ன புத்துக்கு பால் ஊத்துறதுக்கான போயிருக்கா? குழந்தைங்களை பசிக்க போட்டுட்டு இங்க வீட்டுல இது பண்ணிட்டு நீங்க புத்துக்கு பால் ஊத்துறது என்ன? நீ வந்து என்ன செய்யணும், உன்னுடைய உடலையும் நீ பாத்துக்கணும். அந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நான் அதுல சொல்லாம சொல்லியிருக்கேன். ஆனா இப்படிதான் சிகரெட் பிடிச்சி அதாவது அலட்சியப்படுத்துறதுனாலதான். அதை வந்து பொய் பிடிக்கிறவங்களுக்கும் வச்சுக்கலாம். புற்று வளருது, என்ன ஆகும்? உன்னுடைய மரணம் வந்து என்ன சொல்லுவாங்க, அது 6ஆம் விரலான அந்த சிகரெட் வந்து நீ பிடிக்கும்போது உன்னுடைய அந்த இறுதி இது கங்குல வந்து உன்னுடைய சாவு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால நீயே வைத்து புற்று வளருது. எப்பயுமே புகைப்பிடிக்காத, வெத்தில போடாத, பாக்கு போடாத, புற்று வளரும். கல்லீரல் போயிடும் அவங்களுக்கு, அதாவது நுரையீரல் போயிடும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு. புற்று வளரும். அப்ப வளரும்போது உனக்கு என்ன, நீ இறந்தீங்கன்னா உனக்கு பால். அவங்க பாடு இப்போ ஆண்கள் போயிருவாங்க, ஆனா பெண்கள் தான் அந்த குடும்ப பாரத்தை சுமைக்கணும். அவங்க சுமந்துருவாங்க. ஆனா பெண் இல்லாத குடும்பத்துல ஒரு ஆண் சுமக்கிறது பெரிய கஷ்டம். பெண்கள், அதனாலதான் நான் சொன்னேன், ஆண்கள் தான் பலவீனமானவர்கள். பெண்ணுக்கு அந்த மனதிடம் இருக்கு, மன வலிமை இருக்கு அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சூழலியல் கவிதையை பற்றி பேசுகிற போது பறவை அருந்திய நீரில் மின்னின 100 நட்சத்திரங்கள் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி எழுதியிருக்கிறீங்க. அதே போல இன்னொரு கவிதை வந்து ஹைக்கூக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னுதாரணமா இருக்குது. வறண்ட ஆற்றில் புரண்டோடுகிறது நெகிழி பைகள். அது 3 அதாவது மொத்தம் 1 2 3 4 இதுதான் எழுத்துக்கள், வாக்கியங்கள் தான் என்று சொன்னாலும் கூட வந்து அது வந்து சொற்கள் தான், 4 சொற்கள் தான். வறண்ட ஆற்றில் புரண்டோடுகிறது நெகிழி பைகள். அப்ப இந்த நெகிழி பைகளுடைய ஆதிக்கம் அதிகமாகி போய் இன்னைக்கு வந்து அந்த சூழலியலுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்குது அப்படிங்கிறதுல ஒரு தாய்மை பண்பு தெரிகிறதாக நாங்கள் உணர்கிறோம். நிச்சயமா இதுல வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும் உங்களுக்கு. சாதி இப்பெல்லாம் சாதி மதம் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப இன்னொரு பக்கம் நம்மளை எல்லாம் வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், யாருக்கும் சொல்ல வேண்டியது. எல்லாருமே இப்போ வந்து ஒரு குப்பனும் சுப்பனும் தேநீர் கடையிலேயே அவ்வளவு நமக்கு விஷயங்களை சொல்றாங்க. அவங்க நல்ல யாரும் ஏமாத்திட முடியாது. இனி தேர்தல் வரப்போகுது, வாக்காளனை யாரும் ஏமாத்த முடியாது. விழிப்புணர்வோடு தான் போடுறாங்க. நல்ல தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அப்படி இருக்கும்போது இந்த சாதி மதம் வந்து எப்படி ஒரு சமூகத்தையே குலைச்சிருது அப்படின்ட்டு. இப்போ ரெட்டை கோலை மாதிரி ரெட்டை மயானம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ
சமீபத்துல இறந்து போனாரு லெனின் அப்படின்ற ஒரு மேடை பாடகர். உங்களுக்கு எத்தனை பேர் ஆமா ஆமா, தெரிஞ்சிருக்கு? அண்ணா நகர், அண்ணா நகர்ல. நான் கடைசி வரைக்கும் அவர் இறப்புக்கு நான் போனேன். தமிழ்நாடு அதாவது நம்ம திருச்சி மாவட்ட எழுத்தாளர்கள் சார்பா நான் அது ஒரு பிரஜையா போயிருந்தேன் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், கலை இலக்கிய பெருமன்றம் இல்ல எல்லாருமே வந்திருந்தாங்க. திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்துடைய பிரதிநிதியா என்ன அங்க பேச வச்சாங்க. அப்ப அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவர் மயானம் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போய் அவரை புதைச்சிட்டு வர வரைக்கும் அவரை நான் இருந்தேன். அப்போ பாக்குறேன் எடுத்துட்டு போகும்போது இதான் வந்துருச்சே மயானம்னு. இது இல்ல மயானம், இதுக்கு அங்க இருக்கு, அங்க மயானம், அந்த மயானம், இதுக்குள்ள நாங்க போகக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப இது வந்து ஒரு சாதிக்கு, அது வந்து ஒரு சாதிக்குன்னு சொல்லும்போதுதான் என்னுடைய ஹைக்கூ ஞாபகம் வந்துச்சு. அதை வந்து பறை அடிச்சுக்கிட்டே போறாங்க, பறை அடிச்சுக்கிட்டே நம்ம போறாங்க. அந்த பறையொலின்ற என்னுடைய கவிதையை வந்து நான் நிறைய விஷயங்கள் இந்த சாதி மதத்தை பத்தி தான் எடுத்த உடனே பறையொலியை பத்தி நிறைய அந்த கவிதையெல்லாம் இருக்கு. ஆனா நேரம் கருதி அதெல்லாம் நான் வாசிக்கல. அதுக்காக ஹைக்கூவும் எழுதியிருக்கேன். மறுக்கப்பட்ட பாதையை மீறி கடக்கிறது பறை இசை. அந்த பறை இசை போயிடுச்சு அந்த மயானத்துக்குள்ள. நீ யார மறுக்கிறியோ, நாங்க இசைக்கிற பறையோடைய ஒலி வந்து நீ தடுக்க முடியாது. அந்த இசை எப்படி உன் காதுக்குள்ள விழுந்துதான் ஆகும். அங்க உள்ள பிணங்கள் அது உயிரோட இருந்தா அதை கேட்கும் அந்த பறை இசையை. யாரையெல்லாம் ஒதுக்கிட்டு நீ வந்து அந்த 6 அடி நிலமே ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தம் எல்லாமே அவ்வளவுதான். எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். மறுக்கொழுந்து கூட பாத்தீங்கன்னா வாட வாட மணக்கும். ஆனா வாடி போன, அதாவது உயிர் இழந்த ஒரு உடல் வந்து எப்ப எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. வச்சிருக்கவே முடியாது, நார ஆரம்பிச்சிடும். பூக்கள் கூட வாடினா மணக்குது பாருங்க. மாட்டு சாணத்தை அள்ளுறோம், ஒன்னும் ஒரு நாத்தங்கள் ஒரு துர்நாற்றம் எல்லாம் வராது. ஆனால் மனிதருடைய கழிவுகள் தான் ரொம்ப மோசமானவை அப்படிங்கறத சொல்றேன். ஆனாலும் பறை இசையை வந்து அந்த மக்களை வந்து வெறுக்கிறாங்க. நீ வெறுத்தால் என்ன, நான் பறை இசையை முழக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கிட்டு போறாங்க தனி மயானத்துக்கு கொண்டு போகும்போது. இந்த மயானத்துல பெருந்தனக்காரர்களுக்காக இருந்த அந்த மயானத்துல உள்ள பிணங்கள் கேட்கலாம், இல்ல அங்க நிக்கிறவங்க புதைக்க வந்தவங்க நிக்கலாம். இவங்களோட பறை இசை மீறி கிடக்குது, பாதையை மீறி கிடக்குறது எங்களால கிடக்க முடியல. ஆனா நாங்க இசைக்கிற பறையொலி, இந்த பறையொலி தான் அங்க போய் கிடக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த 3 விஷயங்களை வந்து நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். இத படிச்சுட்டுங்க ஐயா, உங்களுடைய கவிதைகள்லாம் ராசி அழகப்பன் அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்தாரு. அவரு தான் என்னை வந்து சிறுகதை எழுத தூண்டினாரு. அவருக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்தது. இந்த கதை எழுத காரணமா இருந்தது நிறைய தோழர்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கவிதைகள்லாம் நாங்க படிக்கும்போது அதுக்குள்ள ஒரு சிறுகதை ஒளிஞ்சிருக்கு. இத வந்து என்ன பண்ணாரு, இதை நான் பரிசடிக்கும் போது அப்படி தூக்கி போட்டாரு ராசி அழகப்பன். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து கூட்டம் முடிஞ்சவொடனே தூக்கி போட்டாரு. என்ன இப்படி தூக்கி போடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொன்னாரு, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சிறுகதை இருக்குமா, என்ன நீ சிறுகதையே எழுதாம கவிதையே எழுதிக்கிட்டு இருக்க, 3 தொகுப்பு ஆயிடுச்சுங்கிற, அப்புறம் ஐக்கூன்ற, எப்பதான் கதை எழுத போற, எழுதுமா அப்படின்னாரு. அப்பதான் ஒரு பொறி தட்டுச்சு. அப்போ என்னை தேடி வந்த வாய்ப்பு தான் இந்த கின்னஸ் சாதனை புத்தகம். திருக்குறளுக்கான அந்த ஒரு 1330 திருக்குறளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் வந்து 10 சிறுகதைகள் அந்த குறளுக்கு பொருத்தமா எழுதணும். நிறைய கதைகள் வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கதைகள் சரியா இல்லை அப்படின்ட்டு 2 வருஷம் அந்த போராட்டம் நடந்திருக்கு. இதை வந்து தஞ்சை ஹரணி வந்து அவங்க சொன்னது மூலமா எனக்கு தெரியப்படுத்தி, எழுத்தாளர் ஹரணி வந்து இன்னொரு எழுத்தாளர்கிட்ட சொல்லி, பட்டுக்கோட்டை ராஜா என்கிட்ட சொல்லி, இந்த கதைகளுக்கு வந்து சீட்டு குலுக்கி போட்டதுல இது ஒண்ணுதாம்மா இருக்கு உனக்கு சப்ஜெக்ட், இதை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா, இன்பத்து பால சொல்றதுக்கு யாருமே இல்லைம்மா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அது சவாலா இருந்தது, எனக்கு பயங்கர சவாலா இருந்ததுங்க எனக்கு. ஆனால் உண்மையை நான் சொல்லணும், இதுல வந்து நீங்க யாரும் என்ன கட்சி சார்ந்தவன்னு நினைக்கிறேன். நான் வந்து சோத்து கட்சி, எங்கே சாப்பாடு நல்லா கிடைக்குதோ, மக்களுக்கான எல்லா நலன்களை யார் தர்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். இந்த வருஷம் இவர் தராரா, இந்த டென்யூர்ல இவர் தராரா, இந்த அவருக்கு ஓட்டு போடுவேன். இவங்க தருவாங்களா, அவங்களுக்கு ஓட்டு. அதனால இந்த நிரந்தரமா எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த திருக்குறள் நிறையழிகள் எடுத்துட்டேன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அரண்யம் என்னது ட்ரை சப்ஜெக்ட், இது எப்படி எழுத போறீங்க? நாங்கள் அப்படியே எனக்கா முதல் அனுபவம் சிறுகதை எழுதுறது. என்ன செய்யுது, குருவி தலையில பனங்காய்
வச்ச மாதிரி இந்த தூக்கமே வரல. 10 நாள் தான் இருக்கு கடைசி தேதின்னு சொல்றாங்க. என்னையான்னு கேட்டா 1.5 வருஷமா நாங்க எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கோம். அடப்பாவீங்களா, கடைசி 10 நாள்ல கொடுத்து இந்த மாதிரி நீங்க எனக்கு இப்படி ஒரு சவாலை கொடுத்துருக்கீங்களா போது யோசிச்சேன். பட்டுக்கோட்டை ராஜா சொன்னாரு, ஒரு நாளைக்கு 2 கதை எழுதுங்க, 5 நாளைக்குள்ள எழுதுங்க, அப்புறமா 5 நாள் செப்பனிட்டு பாருங்கன்னாரு. 2 கதை எழுதுறதுக்குள்ள மண்டை காஞ்சி போச்சு. ஆனா அந்த நிறையழிதல்ல வர திருக்குறள் எல்லாம் படிச்சேங்க. அதுக்கான உரையெல்லாம் பார்த்தா பரிமேலழகர் உரை ஒண்ணுமே புரியல எனக்கு. வரதராசனார் உரை எடுத்து படிச்சு பார்த்தேன், அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு கதை எழுத வரல. சாலமன் பாப்பையா உரை இருக்கு, யார் யாரும் உரை எழுதியிருக்காங்கங்க, ஒரு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. எதை பார்த்தும் எனக்கு சிறுகதையே வரல. படிச்சுக்கிட்டே வந்தேன். போச்சு, திருப்பி கொடுத்துருவோமா அப்படின்னு நினைக்கும் போதுதான் கலைஞர் உரை இருந்தது. கலைஞர் உரையை பார்த்தேன், என்னன்னே தெரியலங்க, எனக்கு கடகடன்னு கதை வந்துருச்சு. தயவு செஞ்சு நீங்க என்ன கட்சி இதுக்காக இது பண்ணிக்கலாம். நான் உண்மையே சொல்றேன், நீங்க யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல, நான் உண்மையே சொல்றேங்க. என்ன நீங்க இது பண்ணாலும் எனக்கு அதுக்கான நான் கவலையப்பட மாட்டேன். கலைஞர் ஒரு படிச்ச உடனே படைப்பாளி, என்ன ஒரு அதிகம் கூட படிக்கல, என்ன அழகா எழுதியிருக்காரு. அதை படிச்ச உடனே உட்கார்ந்து உடனே அந்த கதையோட கரு அப்படியே வந்துட்டு போகுது. அது என்னவோ வந்துட்டு போ, அந்த கதை கரு வரும்போது குழம்பு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். குழம்பு வச்சுட்டு இருக்கும்போதே அந்த அது உடனே பென்சிலையும் ஒரு லெட்டர் பேடையும் பக்கத்துல வச்சுக்கோமான்னு பட்டுக்கோட்டை ராஜா சொன்னார். ஏன்னா நீ மறந்துடுவ, தாளிச்சிட்டு செய்வோன்னு மறந்துடு. நிஜமாவே மறதி ரொம்ப ஜாஸ்தி. உடனே என்ன பண்ண, குழம்பு பாதையில் நிறுத்திட்டு எழுதிக்கிறது கதைக்கு. இப்படியே செஞ்சு 10 நாள்ல என்னோட கதை போயிட்டு நாங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அன்னைக்கு பூரா எனக்கு ஒரே ஆவல் இருந்து, கின்னஸ் சாதனையாச்சு இது. நிச்சயமா இது பெரிய இது வரைக்கும் யாரும் செய்யாது. இதை அகழ் அமைப்பகம்னு அகழ் பதிப்பகம்னு பெரம்பலூர்ல வினோதினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஆங்கில பேராசிரியர் இருக்காங்க. அவங்க திருக்குறள் இப்ப நாலடியார் அதுவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுவும் எழுதியிருக்கேன். அவங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இடையில திருக்குறளை பரப்புறது, போற இடம்லாம் குறள் பரப்புறதுன்ற பெரிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கதையை சாயந்தரமா பார்த்துட்டு, உங்க கதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விட்டன, ரொம்ப சிறப்பா இருக்கு எழுதியிருக்கீங்கன்னா அப்படியே எனக்கு அவ்வளோ அழுதுட்டேன். அதுக்கான பரிசை சாலமன் பாப்பையா அவர்கள்ட்ட தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னா மேல தாளத்தோட எங்க வரவேற்று தஞ்சாவூர் முழுக்க அந்த நாளை அவங்க கொண்டாடினாங்க. எப்படின்னா பெரிய அந்த 130 எழுத்தாளர்களோட பதாகை, காய்கறி மார்க்கெட்ல இருந்து வரிசையா தெருக்கள் கூடுற இடங்கள்லாம் எங்க போட்டோ. தஞ்சாவூர்ல இருக்க என்னோட படிச்ச கல்லூரி தோழர் அங்க ஒரு மாணவரா இருந்தாரு, ஆசிரியரா இருந்தாரு. எப்பா என்னப்பா எனக்கு பெருமையா இருக்குப்பா, 40 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச என்னுடைய தோழி தான் அந்த பாருங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் காய்கறி வாங்குறவங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. இந்த ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த வினோதினி அப்படின்றவங்களுக்கு எனக்கு அந்த அகழ் பதிப்பகம் உங்களுக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளோ அருமையா எனக்கு உருவாங்க. இது என்னை தேடி வந்த வாய்ப்பு. இதுதான் என்னுடைய முதல் சிறுகதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்த தைரியம், சிறு பத்திரிகைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன கதைகள் எழுத ஆரம்பித்தேன். அதெல்லாம் தொகுத்து தான் செம்மை மறந்தாரடி கிளியே அப்படின்னு சொல்லிட்டு இது பலரால் பாராட்டப்பட்டிருக்கு. இது இந்த வருஷம் தான் நான் வெளியிட்டேன், February மாதம். இது நிறைய இவர் இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்க அந்த தம்பி சலேத் அவரும் வந்திருந்தாரு, மெர்சி வந்திருந்தாங்க, ஐயா வந்திருந்தாங்க, எல்லாருமே நம்ம கோவிந்தசாமி ஐயா வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கோவிந்தசாமி ஐயா இருக்காரு. ஒரு புத்தக விழாவில் ஒவ்வொரு வருஷமும் நான் பார்ப்பேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கிட்ட கொண்டாந்து இதெல்லாம் பிறவி பயன்னு சொல்லணும். அந்த தேர்வு நடக்குது திருச்சியில் உள்ள ஆளுமைகள், கலெக்டர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆளுமைகள், திருச்சியை சொந்த ஆளுமைகளுக்கு நம்ம மேடை ஏற்றி பரிசு கொடுக்கணும். அந்த வருஷம் 9 பேரும் ஐயா ஆண்கள் தான், இல்லைங்க, நான் ஒரு ஆள் தான் பெண்ணுன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க அதுக்கு முயற்சி பண்ணலாமேன்னாரு. நான் உடனே என்னை பத்தின அத்தனை குறிப்புகளும் நான் அனுப்புனேன். ஆட்சியருக்கு அனுப்புறது உங்க மூலமா நடந்தது. மாவட்ட மைய நூலகம் அதை எடுத்து நடத்தினது கவிஞர் நந்தலாலா. இவர் வந்திருந்தாரு, நம்ம கவிஞர், அவர் பேரு யுகபாரதி இல்ல, அது அறிவுமதி வந்திருந்தாரு, கவிஞர் அறிவுமதி. அவர் பொன்னாடை போத்தினாரு. கவிஞர் நந்தலாலா பரிசு அப்போ மாவட்ட மைய நூல அலுவலராக இருந்த
ஆப்போ சிவகுமார் அவர்கள் வந்து அந்த பரிசுகளை கொண்டாந்து கொடுத்தாரு. சிலிர்த்து போயிட்டேன் நான். அந்த 10 ஆளுமைகள்ல திருச்சி மாவட்டத்துல புத்தக அரங்கத்துல நான் வந்து ஒரு காலத்துல என் கனவுல நடக்காதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். ஒரு எழுத்துக்கு எத்தனை வலிமை இருக்கு பாருங்க, எவ்வளவு வல்லமை இருக்கு. எங்கேயோ கிடந்த என்ன ஒரு இதுல வந்து என்னை வந்து ஓரளவு தூக்கி வச்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் நல்லா எழுதணும், விழிப்புணர்வோட இருக்கணும். என் கதையை படிச்சு ஒரு ஒரு சமூகம் திருந்தணும் அப்படிங்கிறது தான். இதனால எனக்கு வந்து ஒரு சமூகத்தை வந்து ஒரு அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சதுன்னா அதுதான் என்னுடைய படைப்புகளுக்கு கிடைத்த பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்புங்க ஐயா. எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி. நன்றிம்மா. அதாவது அந்த சமூகத்துல வந்து எல்லாரும் எழுத முடியும் என்று சொன்னா கூட இந்த பெண்களுடைய எழுத்து அப்படிங்கிறது சமூகத்தை திருத்தும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அம்மா வந்து இந்த சாதியை பத்தி சொன்னாரு. ஒரு ஆண் வந்து ஒரு சாதியை பற்றி ஒரு கவிதை சொல்றாரு. அறிவுமதி ஒரு கவிதை சொல்றாரு. வன்னியருக்கு தனி சுடுகாடு, பறையருக்கு தனி சுடுகாடு, தலைமுழுக ஒரே ஆறு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு உரிய தன்மையோடு அந்த கவிதையில இருந்து இது ஒண்ணு ஒரு நல்ல சிந்தனை தான் என்று சொன்னால் கூட அது ஒரு பெண் வந்து இந்த சாதிய சிந்தனை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கிற போது நமக்கு வந்து அதிர்வு வந்து நம்மை தாக்குது. சுவிதரனுடைய கவிதை. அவங்க வந்து எலிமெண்டரி ஸ்கூல் முடிச்சுட்டு ஹை ஸ்கூலுக்கு போறாங்க. ஒரு 8வது படிச்சுக்கிட்டு இருக்கிற போது இவங்களை பார்த்து கேட்குறாங்களாம், நீ வந்து எங்க இருந்து வர்ற, எந்த ஊரு, அந்த ஊர்ல வந்து உங்க தெருவு வந்து வடக்கு பக்கம் இருக்குதா, நீங்க எந்த குலசாமி கும்பிடுறீங்க, பிள்ளைகள் கேட்பாங்களாம், படிக்கக்கூடிய சக மாணவிகள். அப்புறம் நீங்க வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்புறம் உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்களாம். உங்க அப்பா என்ன தொழில் செய்யறாரு அப்படின்னு கேட்பாங்களாம். எல்லாத்தையும் சொல்லிட்டு சுவிதரணி சொல்லுவாங்க, இப்படி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் என்னை சுற்றி வளைத்து கேள்வி கேட்டால் பட்டென்று ஒரே வரியில் சொல்வேன், நான் பறச்சிதான். அதுக்கு இத்தனை கேள்வி. அப்ப அறிவுமதி சொல்லும் போது நமக்கு ஒரு வகையான ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம தூக்கிக்கிட்டு போறாரு அறிவுமதி. வன்னியருக்கு தனி சுடுகாடு, பறையருக்கு தனி சுடுகாடு, தலைமுழுக ஒரே ஆறு அப்படிங்கிற போது ஏதோ ஒரு கவிதை நயம் இருக்குது. அந்த கவிதையை தாண்டி சமூகத்துக்கான செய்தியும் இருக்குது அப்படின்னு சுகிதராணியினுடைய அந்த பெண் குரல்ல வந்து ஒரு கோபம். இப்ப ஆணுகிட்ட போய் நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்டா அவர் உண்மையிலே பட்டியல் இனத்தாராக இருந்தாலும் கூட அவர் ஏதோ ஒரு சாதியை ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சாதியோ அல்லது பிற்படுத்தப்பட்ட சாதியோ சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. ஆனா ஒரு பெண்ணு வந்து அப்படி போக முடியாது. இப்ப அவங்க வந்து வேற சாதி சொல்றாங்கன்னா அப்படின்னா நீங்க என்ன குலசாமி கும்பிடுறீங்களா கேட்பாங்க. அப்ப இந்த பெண்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து சுகிதராணி வந்து ரொம்ப வேகமா கோபமா அவங்க வந்து இந்த சாதிய சிந்தனைய சொல்றாங்க. அப்ப ஆணுக்கான இந்த சமூகத்துல சாதி அழிய வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை எப்படி இருக்கிறது, ஒரு பெண்ணினுடைய பார்வையில சாதி அழிய வேண்டும் என்பதுல எப்படி அந்த செய்தி இருக்குது அப்படின்னுதான் வந்து பெண் எழுத்து வந்து அங்க வந்து உயர்வு பெறுது. அதனால வந்து என்ன இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகள் வந்து எல்லோருமே நல்லவர்களாக தான், அது பிள்ளைகள் எல்லோருமே நல்லவர்களாக தான் பிறக்கிறாங்க. அவங்க வந்து அன்னையின் வளர்ப்புலதான் வந்து அவங்க நல்லவராவதும் கெட்டவராவதும் அப்படின்னு ஒரு பாடம் சொல்றாங்க. அப்ப ஒரு தாயினுடைய அரவணைப்பும் தாயினுடைய வழிகாட்டுதலும் தான் ஒரு குழந்தையை வந்து சீர்படுத்துகிறது, செம்மைப்படுத்துகிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளார, ஒரு தெருவுக்குள்ளார, ஒரு நகரத்துக்குள்ளார, ஒரு மாவட்டத்துக்குள்ளார, ஒரு மாநிலத்தை தாண்டிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாற்றிலையுமே வந்து ஒரு நாட்டை செம்மைப்படுத்துவது, சீர்படுத்துவதுல பெண்ணினுடைய பங்கு இருக்குது. அப்படின்னு போது இந்த இப்ப என்ன நமக்கு ஒரு சிக்கலாக நம்ம என்ன உணர்றோம்னா, பெண்கள் வந்து பெரும்பகுதி வந்து எழுதுறது இல்லை, ரொம்ப குறைவாக எழுதுறாங்க. அப்புறம் அதை பதிப்பிக்கிறதுல சிக்கல் எல்லாம் இருக்குதுங்கிறத தாண்டி
ஏன் அவங்க எழுதுறது இல்லைன்னு நாங்க ஒரு ஆய்வு செய்த போது ஒரு உண்மை கிடைத்தது. அவங்க படிக்கிறது இல்ல பெரும்பகுதி. இப்ப அம்மா வட்டார கல்வி அலுவலர் அம்மாலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எதை கொடுத்தாலும் வந்து எவ்வளவு பெரிய புத்தகத்தை கொடுத்தாலும் 2 மணி நேரத்துல படிச்சுப்பாங்க. அதை பற்றி 4 மணி நேரம் பேசுவாங்க. இப்படி ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால் கூட அந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெருக மறுக்குது. ஏன்னு சொன்னா அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அவங்க சமையலறைக்குள்ளாரே இருக்கிறாங்க. பிள்ளைகளை பாதுகாப்பவர்களாகவே இருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுதான் சொல்லுவாங்க அந்த இஸ்லாம் சொல்லுவாங்க, இத்தனை வாப்பாக்கள் ஆண்களாக இருக்கிற போது ஏன் ஒரு பெண் வாப்பா இல்லை அப்படின்னு சொல்லி. நாகர்கோவில் பக்கத்துல அந்த கவிஞருடைய பெயர் தெரியல, அவர் வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தினார். இத்தனை வாப்பாக்கள் ஆண்கள் இருக்கிற போது ஏன் ஒரு பெண் வாப்பா இல்லை? அந்த இஸ்லாம் சமூகத்துல ஒரு மத தலைவராக ஒரு குருமார் போல ஏன் இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. அதனால பெண்களுடைய முயற்சி, பெண்களுடைய சிந்தனை போக்குகள் இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்பதுல என்னுடைய பார்வை என்னன்னா, அதுல வந்து ஒரு தாய்மை பண்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வேணின்னு ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஆண்டினுடைய சிறந்த மருத்துவ நூலுக்கான பரிசு வாங்கினாங்க, மருத்துவத்துறையில வாங்கினாங்க. அவங்களுடைய யூடியூப்பை கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு பாட்டி தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்றது மாதிரி தொடங்குவாங்க. சொல்லுவாங்க, ஒரு அம்மா தன் பிள்ளைகளை அறிவுறுத்துவதை போல நீங்க இது மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், இந்த உடற்பயிற்சி செய்யலாம், இப்படியான நோய்கள் உங்களுக்கு வந்துடும், நீங்க 50 வயதானா இப்படி இருக்கணும், 60 வயதானா இப்படி இருக்கணும்னு அந்த அறிவுறுத்தல் எல்லாமே இருந்தது. நான் ஒரு முறை அவங்க சொன்னாங்க, சார் என்னுடைய பேச்சை பத்தி நீங்க வந்து எனக்கு ஒரு ஒரு திறனாய்வோ அல்லது ஒரு விமர்சன உரையோ எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்ன போது இதை தான் எழுதியிருந்தேன். ஒரு பேர குழந்தைகளுக்கு பாட்டியை போல கதை சொல்லும் பாங்கில் உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகள் இருக்கிறது. ஒரு தாயின் கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தாயின் கண்டிப்போடு அந்த அறிவுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது சொன்னாங்க. அதனால பெண்கள், அதாவது இந்த பெண்களால தான் வந்து இந்த சமூகம் எழுச்சி வரும், வளர்ச்சி வரும் என்பதுல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன். அதற்கு ஒரு ஒரு கலங்கரை விளக்கமாக உங்களுடைய படைப்புகள் இருக்கிறது என்பதை இந்த அவைக்கு பெருமையோடு பதிவு செய்து கொள்கிறோம். மீண்டும் அடுத்த யாவரும் கேளீர் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வந்திருந்து இந்த விழாவை